அம்மா காலையிலேயே செவரொட்டி வாங்கி வச்சிருக்கேன்னு ஃபோன் பண்ணாங்களா, மாமாவ தான் போய் அனுப்பி விட்டுருந்தேன். மதியம் போல போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் தலையுமே கொண்டு வந்திருந்தாங்க மாமா ஆட்டுத்தலை. ஆட்டுத்தலைய பார்த்ததுமே செல்வாவ தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, அத்தை வீட்டுக்கு போனதுனால நாங்களே எல்லாமே சூடு பண்ணோம். அந்த செவரொட்டிய நான் ஒரு பக்கம் சுட்டுட்டு இருந்தேன். மாமா ஒரு தலைய எங்கிட்டோ கருக்கியாச்சு போட்டு. கொஞ்சம் அந்த சுட்டதுனால மண்ணில் போட்டு எடுத்தனால கொஞ்சம் மண்ணா இருந்தது. பரவாயில்ல அப்படின்னு நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்ல நல்லா வெயிலுக்கு எல்லாருமே தூங்கிட்டோம். அத்தை ஒரு 1:30 போல வந்து தான் அந்த ஆட்டு தலைய எல்லாமே கட் பண்ணி எல்லாமே சமைச்சு வச்சுட்ருந்தாங்க. நம்ம அப்படியே எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தேன். எனக்கு ஆட்டு தலை பிடிக்காது. ஆனா அது சாப்பிட மாட்டேன். எனக்கு மட்டும் கொஞ்சம் தனியா மூளையும், அந்த கிட்னியும் ஆட்டோட கிட்னி மட்டும் தனியா ஒரு கிரேவி மாரி பண்ணி வச்சிருந்தாங்க. மதிய சாப்பாடே நாங்க ரொம்ப லேட்டா தான் சாப்பிட்டோம். நைட்டு சாப்பிட்றோமா இல்லையான்னு கூட தெரியல. சுத்தமா பசிக்காதுன்னு தான் நெனைக்கிறேன். சரி, ஓகே, எல்லாரும் வாங்க. யாரெல்லாம் டிகிரி முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்காக தேடிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ, அவங்க எல்லாருக்குமே நம்ம பெங்களூர்ல இருக்கிற பீமா அண்ணா கல்லூரியில எம்பிஏ, பிஜிபிஎம் ஸ்டார்ட் அப் வசதியுடனுமே சேர்ந்து நமக்கு தராங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த கல்லூரியில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா நம்ம 56% மேலே மார்க் எடுத்திருந்தாலே போதும். காலேஜில் எஜுகேஷன் லோனுமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துடைய ஹாஸ்டல் வசதி எல்லாமே பேக்கேஜில் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இந்த டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. உங்களுக்கு தேவைப்படுமே நான் சொன்னேன். இதில் உங்களுக்கு ஏதாவது விவரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஃபோன் நம்பர் பின் பண்ணியிருக்கேன். அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள்.